ஹாய் மக்களே, இன்னைக்கு முருங்கைக்கீரையை பற்றி பார்ப்போமா? இந்த முருங்கைக்கீரையை பறிச்சுக்கிட்டு டெய்லியும் ஏதோ மாதத்துக்கு ஒரு 4 முறை இந்த முருங்கைக்கீரையில் அவ்வளோ சத்து இருக்குது. வெளிநாட்டுக்காரங்களாம் பொடியாக நுணுக்கி சாப்பிட்றாங்க. நம்மளுக்கு கிடைக்கிது, இயற்கையாகவே கிடைக்கிது, இயற்கை கொடுத்தது, விலையும் கம்மியாக இருக்குது. அவ்வளோ மருத்துவ குணம் இந்த முருங்கைக்கீரையில் இருக்குது. பெண்கள் எல்லாம் என்ன செய்றீங்க, மாதத்துக்கு 4 முறையாவது இதை சாப்பிடுங்க. எப்படின்னா, பருப்பு சும்மா சாப்பிட சூப்பு மாரி சாப்பிட பிடிக்கலைன்னா பருப்பு, வெங்காயம், தக்காளி, மிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம் இதெல்லாம் போட்டு ஒரு 4 விசில் வச்சு தாளித்து இதை ரைஸோடு எடுத்துக்கலாம். சும்மா அப்படியே பொரியலாக கூட்டாகும், அப்படியே இது சூப்பு மாரி இது மாரியும். இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா பிடிச்சிருந்தா இதை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா முருங்கைக்கீரை அவ்வளோ சத்து, நம்ம ஊரில் இதெல்லாம் கிடைக்கிது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.